வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கிளர்க் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸ்மே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 22,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எந்த ஒரு கம்யூனிட்டியும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வாக்கன் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா வேரியஸ் டேட்டில் நடக்கும். நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ போஸ்ட்டோட நேம், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், டேட்டு, முக்கியமாக அப்ளிகேஷன் பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் ஃபில் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு, நேஷனாலிட்டி, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க, கரஸ்பாண்டட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் என்ன, டெஸ்டினேஷன் என்ன, பீரியட் ஆஃப் சர்வீஸ் என்ன, சேலரி என்ன, இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக டிக்ளரேஷன் படிச்சுட்டு பிளேஸு, டேட்டு, இங்கே சிக்னேச்சர், அதே மாதிரி கீழேயும் பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் போட்டணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வென்யூவில் தான் உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்பில் இருக்குது. ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் கேட்டகரிக்கு 4 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 63,900 ரூபாய், பேசிக் பே பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யூஆர் கேட்டகரி இருக்க போஸ்ட்டுக்கு 28 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசிக்கு இருக்க போஸ்ட்டுக்கு 31 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ட்ரேட்ஸ்மேன் பி கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் இருக்குது. 48,500 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 32,300 ரூபா சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளர்க்கு ட்ரைனியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 22,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் ட்ரைனியில் சிவிலில் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 23,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினி கார்பெண்டரில் 1 வேக்கன்சிஸ், அதே மாதிரி ப்ளம்பர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ், 18,500 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் விக்யான் பிராட்டிபா ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஏப்ரல் 28ஆம் தேதி மார்னிங் 9 AM - 10:30 AM உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பிஎஸ்சி அல்லது பிஎஸ்சில் எனி ஸ்ட்ரீம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணும். 60% மார்க் வச்சுருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமி ஒலிம்பியாடு செல், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் வேக்கன்சிஸ் இருக்குது.
ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஏப்ரல் 13 வாக்கன் இன்டர்வியூ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெக்னாலஜி இதில் எஜுகேஷன் குரூப்பில் உங்களுக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 22 உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைமில் பிஎஸ்சி, பிஎஸ்சி ஹானர்ஸு, பிஎஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் சயின்ஸ் அண்ட் ஹோம் சயின்ஸ் கேட்டகரியில் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 60% மார்க் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஏப்ரல் 17 வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் கிராஜுவேட் முடித்தவங்க எலிஜிபிள். 50% மார்க் வச்சுருக்கணும், மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் லேபரேட்டரியில் ப்ராஜெக்ட் ட்ரேட்ஸ்மேன் பியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 16 வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு என்டிசி சர்டிஃபிகேட், அதாவது ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 60% மார்க் இருக்கணும், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட்ஸ், அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கனால எலிஜிபிள் தான். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் அசிஸ்டண்ட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 20 ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 AM - 10:30 AM வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே கிளர்க்கு ட்ரெயினியில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஏப்ரல் 21 வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் சர்வீஸ் ஸ்டேஷனில் டெக்னிக்கல் ட்ரெயினி சிவிலில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஏப்ரல் 23 வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். ஃபுல் டைம் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து டெக்னிக்கல் சர்வீஸ் ஸ்டேஷன்லேயே ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினி கார்பெண்டரில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஐடிஐ பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் ட்ரேடில் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும். டெக்னிக்கல் சர்வீசஸ் செக்ஷனில் ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினியில் ப்ளம்பரில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஏப்ரல் 24 வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஐடியில் வந்து அவங்க சொல்ல மாதிரி ப்ளம்பர் ட்ரேடில் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 60% மார்க் வச்சுருக்கணும். ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, 1 by 1 படித்து பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் இன்டர்வியூ போகிறப்ப அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியலாக 1 year ரெக்ரூட் பண்ணுறாங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை ஃபில் பண்ணி இன்டர்வியூக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ தான் இருக்கும். அண்ட் மேபி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிசிப்ளின் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வாக்கன் இன்டர்வியூ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகுது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த எலிஜிபிலிட்டி சூட் ஆகுதோ அந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.